ஒரு புது ஃபேக்டர் ஒண்ணு. புது ஃபேக்டர்னாவே உங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லும்போதே உங்களுக்கு தெரியுது விஜய் அப்படின்ற விஷயத்த பேச போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த இடத்துல டோர்ஸ் கொஞ்சம் ஓப்பனா இருக்கு. ஸோ அந்த டோர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அ ஆதவ் அர்ஜுன் வந்து எங்கேருந்து வந்தாருன்னு நல்லா தெரியும். ஸோ ஆதவ் அர்ஜுன் ஸ்டில் ஹி ஹேஸ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் திருமா. ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல திருமா அண்ணனை இங்க இழுத்துக்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் விஜய் அவர்கள் ஓப்பன் ஃபோரம் ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே சொல்லிட்டாரு. திருமா அவர்கள இழுத்து புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இல்லன்னா அவர் வந்திருப்பாரு அப்படின்ற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. ஒரு ப ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒரு கட்சிய வந்து ஆரம்பிச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்துக்காக அந்த கட்சிய வந்து போராடி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நல்ல எண்ணத்துல ஆரம்பிச்சாரு. இப்ப அதே இனத்தோட டிராவல் பண்றாரான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளபடியே கிடையாது. ஓகே. அவர் டோட்டலா எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நெனைச்சோன்றத மறந்துட்டு, இப்போ 2 சீட்டு, 3 சீட்டு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் சூழல்ல, பட் ஆஃப் கோர்ஸ் ஒரு ஓவராலா ஒரு பார்ட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது, ஹி ஹேஸ் அ பிக் பார்ட்டி அண்ட் ஹி ஹேஸ் அ குட் பார்ட்டி மெம்பர்ஸ் இன் ஹிஸ் கேடர். அப்படி இருக்கும் சூழல்ல, பை டிஃபால்ட்டா வந்து அந்த டோர்ஸ் ஓப்பனா இருக்கிறதுனால, திரு திருமாவளவன் விசிகாவ கண்டிப்பா கொண்டு கொண்டு போய் இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.